ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணணும். நீ இங்கே பாருங்க, லிஃப்ட் பண்ணியில் 2 டிப்ரெஷன் வரும். யாராச்சும் வந்து பார்க்காத பார்த்துருங்க. இது கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு. இது யாரும் காட்ட மாட்டாங்க. இந்த இது இருக்குல்ல, இது வந்து HJ14, இது LI15. இப்போ இது லொக்கேட் பண்ணிட்டீங்களா? இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன பண்ணணும்? கீழே டவுன் பண்ணுங்கள். இந்த பள்ளத்தில் இந்த பள்ளம் வந்து LI15, இது வந்து HJ14. இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தி பார்த்தா பள்ளமே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீல் பண்ணுறது வந்து இப்படி இறக்கிட்டு அப்புறம் நீல் பண்ணணும். அப்படி நீல் இப்போ இறக்கிட்டு இப்போ ஸ்கில் நோக்கி இப்போ பண்ணிடணும். லொக்கேட் பண்ணி தான் அப்படி பண்ணணும். வச்சு அப்படியே குத்தக்கூடாது. லொக்கேட் பண்ணிட்டு திருப்பி வச்சு ஜஸ்ட் இப்படி கீழே குத்துங்கன்னா சரியாக. ஓகே, இங்கே நீல் பண்ணி காட்டுறேன், வலிக்காது எதுங்களா? ஜஸ்ட்டு அவ்வளோதான் குத்திட்டேன். ஸோ இதையும் போட்டுட்டு HJ9 போட்டிங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின்லாம் சரியாக போயிடும். பர்பண்டிகுலர். ஓகே, தேங்க்யூ. சரி போங்க. இது LI15. அன்றைக்கி கிளாஸில் பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் வரும். டோன்ட் வரி. ஓகே, தேங்க்யூ. இந்த HJ14 வந்து நீங்கள் நீரில் பண்ணாலோ அழுத்தம் கொடுத்தாலோ என்னாகும்? ஷோல்டர் பெயின் குறைஞ்சிரும். ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் குறையும். இந்த கையை தூக்க முடியாதவங்க தூக்கிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ப்ராசன் ஷோல்டர், இறுகிய தோல் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் ரொம்ப நல்லது. பெரும்பாலும் லேடிஸுக்கு, டீச்சர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கை வலி இங்கே இருக்குது. டீச்சர்ஸுக்கு எழுதுறதுனாலே போதும் பார்த்தீங்கன்னா டெய்லி வர கையில் வலி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீக்கு இங்கேருந்து பெயின் இருக்குது. அது வந்து எழுதுறதுனா கூட இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்து HJ17. ஹலோ, HJ17 இது எங்கே இருக்குது சொன்னால், அந்த காது பின் மடல் இருக்குல்ல, பின் மடல் இங்கே இருக்குது. HJ17. இப்போ காதை வந்து இப்படி இந்த காது பின் மடல் இருக்கு. ஜாஸ்தி சொன்னீங்கலாம் பின் பல்ல வரும் பாருங்க. இது அந்த பள்ளம் தான் இது HJ17. ஓகே, இந்த HJ17 வந்து லொகேஷன் தெரியுதா? இந்த காதுடைய பின்மடத்துக்கு உள்ள பள்ளம், டிப்ரெஷன். இந்த நீல் வந்து நல்லா குத்தலாம், 0.5 குத்தலாம். ஸோ இது வந்து இட் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 0.5 குத்தலாம். இது வந்து காமன் கோல்டுக்கு நல்லது. காமன் கோல்டு ஆல் இயர் டிஸார்டர், காது சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுக்கு நல்லது. இது வந்து இட் இஸ் கால்டு மாஸ்டர் பாயிண்ட். தெரியுமா? Do you know the nickname of this point is master point. Master means not this what, this is master point. Okay, yeah. ஏன் மாஸ்டர் பாயிண்ட் பேர்னா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அக்குபஞ்சர் படிச்சதுக்கு பிறகு எனக்கு காமன் கோல்டு வந்துச்சு. ஓகேயா? காமன் கோல்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, அக்குபஞ்சர் படித்தாச்சு. அப்போ காமன் கோல்டு என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் அக்குபஞ்சர் தான் பண்ணிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பாயிண்ட் போடலான்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த காதில் போடுறதா அப்படின்னு சொல்லி, எந்த காதில் போடுறோம் இதே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு காதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ரொம்ப அரிப்பு ஏற்படும். காதும் கொஞ்சம் சுமாரத்தை கேட்கும். அந்த காது எந்த காது தெரியலப்பா, அந்த காது சுமாரத்தை கேட்கும். ஆனால் யார்கிட்டையும் வந்து அப்போ வந்து இந்த ஃபோன் தானே வச்சுருக்கோம், ரிசீவர் இப்படி எடுத்துகிட்டு இப்படி தான் பேசுவோம். இந்த பக்கத்தில் தெரியாது, கேட்காத. ஓகே, அப்போ என்ன பண்ணேன், நம்ம டீல் பண்ணிக்கலாம். அதாவது காமன் கோல்டு பண்ணணும். இதையும் வந்து போடலாம்னு இதை போட்டாச்சு. யூ மே நாட் பிலீவ், மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமன் கோல்டு அறவே சரியாக போச்சு. இந்த காது வந்து அந்த காது அடைப்பு, காதுக்கு எல்லாமே சரியாக போச்சு. ஒரே நாளில் சரியாக போச்சு. அப்போ நற்குண பூசணியும் ஒரு பொண்ணு படித்தாங்க இங்கே. நற்குண பூசணி பேர் ஒருத்தர் செத்தார். ஒரு IPF செல்வராஜ், அவங்களோட மிஸ்ஸஸ் அது. அவங்க நம்ம தங்கமலம் ஒன்றா படித்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மாமியா பிள்ளை பேர் சொன்னீங்கல்ல சார், அது மாதிரி இந்த மாஸ்டர் பாயிண்ட் பேர் வச்சுருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இட் இஸ் கால்டு மாஸ்டர் பாயிண்ட். எதுக்கு மாஸ்டருக்கு போட்டு காமன் கோல்டு காதும் சரியான புள்ளி. ஓகே, அந்த தட் இஸ் கால்டு மாஸ்டர் பாயிண்ட். டோன்ட் திங்க் மாஸ்டர்னா பெரிய சொல்லுவாங்க அது மாதிரி. ஸோ அது மாதிரி ரொம்ப காமன் கோல்டுக்கும் குழந்தைங்களுக்கு காமன் கோல்டு வந்துச்சு இல்லை காது குறைப்பான இதை போட்டிங்கன்னா உடனே தெரியாது. அடுத்து வந்து HJ